நானும் ரொம்ப நாளாக எப்படியாச்சு அந்த மென்டல் ஹெல்த் பார்ட் 2 எபிசோட் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. ஏன் முடியல? உனக்கு பேசுகிறது கான்டென்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ ஷூட் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இல்லையா? அதுவும் இல்லை. அப்போ என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் மென்டல் ஹெல்த்தே என்கிட்ட இல்லை. இதில் நான் எங்கே மென்டல் ஹெல்த்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறது? கண்டிப்பாக இல்லை. இப்போ எப்படின்னா, என் மென்டல் ஹெல்த் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை, ஒரு பீஸ்ஃபுல்லான டேயை நான் இப்போ லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதிலிருந்து என்னோட ஒரு பூமர் அட்வைஸ் ஒரு பூமர் டாக் உங்ககிட்ட நான் சொல்லலாம். இப்போ நானே மென்டல் ஹெல்த், என்னோட பழைய மென்டல் ஹெல்த் எனக்கு வேணும் அப்படின்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கே அந்தளவு கஷ்டமாக இருக்கும்போது நான் அதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்காது இல்லை. பட் இந்த டைமில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், சூப்பரான விஷயத்தை உங்ககிட்ட பற்றி சொல்லலான் இருக்கேன். தாட்ஸை பற்றி என்னடா பேச போகிற அப்படின்னு நான் எனக்குள்ளேயே யோசிக்கும் போது, தாட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. யோசிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, தாட்ஸை பற்றி நம்ம ஒரு 100 எபிசோட் 150 எபிசோட் போடலாம் அப்படின்னு. இப்படிலாம் பேசு, ஆனால் கரெக்டாக எபிசோட் மட்டும் போட்டாத அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, இனி கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட், வீக்லி 2 எபிசோட் கண்டிப்பாக வரும். ஓகே, தாட்ஸை பற்றி என்ன பேச போகிற அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோவை போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜிக். இந்த தாட்ஸை நம்ம எப்படிலாம் வைக்கிறோம், எப்படிலாம் யோசிக்கிறோம், எப்படிலாம் அந்த தாட்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஹோல் டே, ஹோல் லைஃப் எல்லாமே இருக்குது. இந்த தாட்ஸில் எல்லாமே இருக்குது. இந்த தாட்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளாக எனக்கு மென்டல் ஹெல்த்தே இல்லை, என்னால் காமாக பீஸ்ஃபுல்லாக என்னால் இருக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால, இது லைஃப்பில் ஆக்சுவலி இருக்கிறது தான். பட் அந்த மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த மென்டல் ஹெல்த் பார்ட் 1 எபிசோடில் சொன்ன மாதிரி, அந்த எபிசோடு யாரும் கேட்கலன்னா போய் கேளுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த மென்டல் ஹெல்த் எபிசோடில் சொன்ன மாதிரி தான், நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்ம காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம தாட்ஸை நம்ம ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தாட்ஸை ஒழுங்காக நம்ம செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி நம்ம தாட்ஸை ஒழுங்காக வைக்க முடியும், நம்ம தாட்ஸை ஷார்ப்பன் பண்ண முடியும் அப்படின்னா, பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தாட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போது இந்த யோகா பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கிளியராக இருக்கும், உங்களோட மைண்ட் ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான். இப்போ நான் கூட சில டைம் என்ன பண்ணுவேன், யோகா பண்ணுறதா இருக்கட்டும், நான் யோகா ட்ரை பண்ணதில்லை, பட் மெடிடேட் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட தாட்ஸ், நம்மளோட அந்த எண்ணம் ஒரே இடத்துல இருக்கணும், வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம பண்ணும்போது அப்போ தான் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். நான் ரெடி தான் வரவா, அதே மாதிரி மல்ல மல்ல மல்லே 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 மல்லே, அதே மாதிரி அந்த சாங் லிரிக்ஸ்லேருந்து என்னெல்லாமோ ஞாபகம் வரும். இப்போ நம்ம பாதி பேருக்கு ஐடியாஸ் எங்கேருந்து க்ரியேட் ஆகும், ரெஸ்ட் ரூமில் இருக்கமோ நம்ம க்ரியேட் ஆகும், குளிச்சுக்கிட்டு இருக்கமோ க்ரியேட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம மெடிடேஷன் பண்ண உட்காரும் போது நமக்கு நிறைய தாட்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம காலையில் ஏன் ஆஃபீஸ் போகல, இன்றைக்கி காலையில் ஏன் நம்ம காலேஜ் போகல, இன்றைக்கி நம்ம ஏன் பைக்கில் போய்கிட்டு இப்போ நம்ம ஏன் நடந்து போய்கிட்டு நம்ம ஏன் ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம், நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்ம ஏன் வாழக்கூடாது, நம்ம ஏன் மனுஷங்களாக இருக்கோம் அப்படின்னு அந்த மெடிடேட் பண்ண உட்காரும் போது ஏகப்பட்ட தாட்ஸ் வரும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மெடிடேட் பண்ணுங்கள், தாட்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களோட தாட்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், தாட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது உண்மை. நம்ம ஸ்டார்டிங் டைமில் நம்ம பிகினராக மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட தாட்ஸ் அங்கங்கே அலப்பாய தான் செய்யும். எல்லா விஷயத்துலையும் நம்ம பிகினராக செய்யும் போது நம்மளை தப்பு பண்ண தான் செய்யும். அதே மாதிரி தான் மெடிடேட்டும். நம்ம ஸ்டார்டிங் டைமில் பண்ணும்போது நம்ம தாட்ஸ் அங்கே இங்கே அப்படின்னு நம்மளுக்கு அலமோதிக்கிட்டே இருக்கும், அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 வீக்காக 2 வீக்காக நம்ம அந்த இடத்துல உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிட்டோம்னா நம்ம மூளைக்கு தெரிஞ்சிடும், இவன் எதுவும் யோசிக்க மாட்டேக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த தாட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெகட்டிவாக ரொம்ப யோசிப்போம், பொறாமைப்பட்டு ரொம்ப யோசிப்போம். அவன் லைஃப்பில் இவ்வளோ நல்லா இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் மட்டும் இந்த பைக் வாங்கிட்டான், இவன் இந்த கார் வாங்கிட்டான், நம்மளால் அதை வாங்க முடியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நம்ம நினைக்கும் போது நமக்கே என்ன தோணும், நம்ம மேலே அசிங்கமாக இருக்கும், நம்ம எவ்வளோ கேவலமான பிறவியாக இருக்கும், இவ்வளோ கேவலமாக நம்ம யோசிக்கிறோமே, அவன் மேலே நம்ம பார்த்து பொறாமைப்படுறோமே. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். சில பேருக்கு அப்படியே தோணும், இப்படி தோணும், நம்ம ரொம்ப கேவலமாக யோசிக்கும் அப்படின்னு அவங்கள அக்னாலேஜ் பண்ணிப்பாங்க.
சில பேருக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம இப்படி தான் யோசிக்கிறோம், நம்ம தப்பாக தான் யோசிக்கிறோம், நம்ம நெகட்டிவாக தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு தப்பான தாட்ஸ்குள்ளே போகும்போது அந்த தாட்டை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ்மெண்ட் பண்ணி ஓகே இது தப்பான தாட் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தப்பான தாட் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். ஹியூமன் சைக்காலஜி அது. யாருக்குமே நல்ல தாட் மட்டும் வரவே செய்யாது. எல்லாருக்குமே தப்பான தாட் தான் வரும். எனக்கும் நிறைய தப்பான தாட்ஸ் வரும், உங்களுக்கும் நிறைய தப்பான தாட்ஸ் வரும். நீங்களும் நிறைய பேரை பார்த்து ஜெலஸ் ஆகிருப்பீங்க, நானும் நிறைய பேரை பார்த்து ஜெலஸ் ஆகிருப்பேன், நம்மளை பார்த்து நிறைய பேர் ஜெலஸ் ஆகிருப்பாங்க. அது தப்பு இல்லை. ஜெலஸ் ஆகிறதுனால நீ கெட்டவன், நீ நல்லவனே இல்லை, நீ கெட்டவன், நீ ஜெலஸ் ஆகுத, நீ தப்பு அப்படின்லாம் இல்லை. அதை நம்ம அக்னாலஜ்மெண்ட் பண்ணி நம்ம அதை செய்யக்கூடாது. நமக்கு தாட்ஸாக வரதை நம்ம ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அதுதான் உண்மை. இப்போ எனக்கும் கூட டிப்ரெஷனாக இருக்கும். அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, பேசாமல் இப்படி செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு மைண்டுக்குள்ளே 1000 தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸால் நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தாட்ஸ் நமக்குள்ளே ஓடுறது நமக்கு தெரியும். நமக்கு தெரியலை அப்படின்னா அந்த தாட்ஸ் நமக்குள்ளே ஓட அந்த தாட்ஸை நம்ம ஆக்ஷனாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். பேடான தாட்ஸ் வரலாம், ஆனால் பேடான ஆக்ஷன் தான் நடக்கக்கூடாது. ஸோ உங்களோட தாட்ஸை நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒன்ஸ் யூ ரீப்ளேஸ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் வித் பாசிட்டிவ் ஒன்ஸ், யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் அ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். அதாவது ஒரு டைம் நமக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்டை நம்ம ஈஸியாக பாசிட்டிவாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், பாசிட்டிவாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு நெகட்டிவான தாட்டையே எடுத்து பாசிட்டிவ் சைடு வைக்க முடிகிற திறமை நமக்கு இருக்கும்போது, வைக்கக்கூடிய ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நான் எல்லாத்தையுமே லேர்னிங்ஸாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன தாட்ஸ் வந்தாலும் சரி, ஒருத்தங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டாலும் சரி, இல்லை அவன் இருக்கவே கூடாது, அவனை நம்ம கொண்டுடலாம், இல்லை நம்ம அவனை தலையில் அடிச்சிடலாம், இல்லை நம்ம அவனை குத்திடலாம் அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட தாட் வரும். எனக்கெலாம் வரும். எனக்கு இதெல்லாம் மோசமான தாட் வரும். பைக்கில் போய்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம பைக் ஏன் இவ்வளோ வேகமாக போகுது, திடீர்னு பைக்லேருந்து இறங்கி ஓடிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப மோசமான தாட்ஸ்லாம் வரும். இது தாட்ஸ் வர்றது ரொம்ப 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 நார்மல், ரொம்ப 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 சாதாரணமான விஷயம். பட் அந்த தாட்ஸை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள். அந்த தாட்ஸை பேடான ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆக விடாதீங்க. இதுதான் ஹோல் கான்செப்ட். நெகட்டிவான தாட்ஸ் வருது, டிப்ரெஷனான தாட்ஸ் வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவான தாட்ஸை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு பாருங்கள். ஒரு தாட்ஸ் நமக்கு வருது அப்படின்னா அதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால அதுலேருந்து ஒரு பலனும் ஆயிடாது. அந்த தாட்ஸை யோசிச்சு நம்ம டிப்ரெஷன் ஆகிறோன்னா அதுலேயும் எந்த பலனும் நமக்கு ஆயிடாது. அந்த தாட்ஸை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, பேடான தாட்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம அக்னாலஜ்மெண்ட் பண்ணி அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, இதே மாதிரி பாருங்கள். அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கிளியராக நம்ம மைண்டுக்கிட்ட நம்ம தாட்ஸ்கிட்ட இதையும் நம்ம இன்செர்ட் பண்ணி இதையும் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மாஸ்ராணி அதே மாதிரி தான். நம்ம தாட்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். தாட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது, நம்ம தான் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இந்த எபிசோட் நான் டிப்ரெஷனில் இருந்து என்னோடய தாட்ஸ் கிட்ட நான் போராடி என்னோடய தாட்ஸ் கிட்ட நான் பேசி லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். ஸோ அதை உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த எபிசோடோட ஃபீட்பேக்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிப்ளைங்க பட்டனை கொடுத்து நீங்கள் சொல்லலாம். அதை நான் கேட்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ கீழே அதே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். மறக்காமல் 3 டைம் சொல்லிட்டேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இங்கே கனெக்ஷனில் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பர் டூப்பர் கான்டென்ட்லாம் உங்களை பார்க்குறேன். see you, டாட்டா, பாய், டேக் கேர்.